ராகுல் காந்தி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு முன்னாடி. அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பேரணியா போயிருக்காங்க. எதுக்காகன்னா, கடந்த எலக்ஷன்ல ஓட்டு திருட்டு நடந்திருக்கு. இந்தியால இருக்கிற நெறைய இடங்கள்ல இந்த மாரி ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியா தேர்தல் ஆணையத்தை நோக்கி போயிருக்காங்க. அதுக்காக தான் ராகுல் காந்திய அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவரு இப்படி ஓட்டு திருட்டு நடந்திருக்குன்னு எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ஷன் கமிஷன்ல இருந்து குடுத்த ரிப்போர்ட்ட வச்சு ஒரு தகுந்த ப்ரூஃபோட ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி. முக்கியமாக சொல்கிற விஷயம், இதில் பல பேருடைய வீட்டு நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. ஒரு தொகுதியில் 80 பேரோட வீட்டு நம்பர் எப்படி 0ன்னு இருக்கும்? அப்படி தான் இருந்துச்சு. தென் ஒரே ஆள் 3 ஸ்டேட்டில் சேம் அட்ரஸ், சேம் ஃபோட்டோ வச்சு ஓட் பண்ணியிருக்க மாதிரியும் சில விஷயங்கள் இப்படின்னு 5 விதமாக ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறதா ராகுல் காந்தி ப்ரூஃபோட சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் மகாதேவ்புரா அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட 1,250,000 ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எல்லாம் கேட்கும் போதே தலை சுத்துது. பிஜேபி எப்போரா இத்தனை இடத்துல ஜெயிச்சானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயமாக மக்கள் ஓட்டு போட்டெல்லாம் அவனுங்க ஒன்றும் ஜெயிக்கலை. இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட வச்சு ஓட்டு திருட்டு பண்ணி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இங்கே மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போடுறதுனால தான் வந்துட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி இவனுங்க ஜெயிக்கிறானுங்க. இப்படி ஜெயிச்சுட்டு வரவங்களோட நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்கிறதா, இந்த நாட்டை முன்னேற்றுறதா எப்படி இருக்கும்? இதை கண்டித்து ஒரு பேரணியாக தேர்தல் ஆணையத்தை நோக்கி போனதுக்காக ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் இதை கண்டித்து பேரணியாக போனதில் ஏதாவது தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். எலெக்ஷனுங்கிறது நியாயமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் இப்படி ஒரு நடந்திருக்கு அப்படிங்கும் போது அவர் இதை கண்டித்து கேட்குறதுல தப்பே கிடையாது. இதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பார், இது மிகப்பெரிய தப்பு. ஒரு நியாயமாக ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஆனால் அவரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிடுறீங்க.